guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா என்னோட bridal vlog தான் பார்க்க போறீங்க. ஸோ இன்னைக்கு ஈவினிங் நமக்கு ஒரு மேக்கப் இருக்கு. இதே பிரைடுக்கு நாளைக்கு மார்னிங் ஒரு செஷன் இருக்கு. அண்ட் தென் இவங்களுக்கு முன்னாடி மார்னிங் வந்து இன்னொரு பிரைடும் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஈவினிங் ஒரு செஷன் ஆஃப் மேக்கப் அண்ட் நாளைக்கு மார்னிங் வந்து ஏர்லி மார்னிங்காக இருக்கும். ஸோ 2 பேருக்கு நாளைக்கு மார்னிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்க இந்த 3 மேக்கப்பையும் நான் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறேன், டைம்குள்ளே நான் முடிக்கிறேன்னா அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். ஏர்லி மார்னிங் முகூர்த்தம் இருந்தால் நான் மேக்ஸிமம் ட்ராவல் பண்ண மாட்டேன் பிகாஸ் ஆஃப் சேஃப்டி இஷ்யூஸ். ஸோ அங்கே போய் நான் அங்கே ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா August 22 அன்னைக்கு எடுத்தது. நம்ம பிரைட் 2 செஷன் புக் பண்ணியிருந்தாங்க. ஈவினிங் என்கேஜ்மெண்ட் ஸ்லாட் ஒன்று, தென் மார்னிங் வந்து முகூர்த்தம் ஸ்லாட், ரெண்டுமே நம்மள்ட்ட தான் புக் பண்ணியிருந்தாங்க. இந்த பிரைடோட பேர் ஹேமா. ஸோ இவங்க வந்து நம்மக்கிட்ட ரொம்ப சப்டில் அண்ட் ஸ்கின் ஃபினிஷாக இருக்கணும், மேக்கப் ரொம்ப ஷட்டிலாக இருக்கணும், என்னோடய ஸ்கின் டோன் சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்றது வந்து மெயின் கன்சர்னாக சொன்னாங்க. இப்போ நான் அட்டென்ட் பண்ணுற எல்லா மேக்ஸிமம் ஆஃப் த கிளைண்ட்டுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு போல். ஸோ பிரைட் ஹேமா கேட்ட மாதிரியான சூப்பரான லுக் அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். ஷி வாஸ் ஸோ சாட்டிஸ்ஃபைட் வித் த ஒர்க். பிரைட் ஹேமா வந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட கேட்ட கொஷினே, நீங்கள் இவ்வளோ கம்மியாக சார்ஜ் பண்ணுறீங்க, மேக்கப் குவாலிட்டியாக இருக்குமா, நல்ல ஸ்டே இருக்குமா இப்படின்ற கேள்வி தான் என்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்டாங்க. தென் ஆஃப்டர் மேக்கப் அவங்களுக்கு ரொம்ப மேக்கப் பிடிச்சிருந்தது. அவங்க எப்படி எக்ஸ்பெக்டேஷனோட என்கிட்ட வந்தாங்களோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணி நான் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் அனுப்பினேன். ஸோ அதே சந்தோஷத்தோட ஏர்லி மார்னிங் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போட பிரைட் பிளேஸான ஆர்ஆர் மீட்டிங் ஹாலுக்கு போயிட்டேன். அங்கே வந்து நானும் என்னோட ஸ்டூடெண்ட்டும் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஹலோ காய்ஸ், இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பிரைடோட ஒர்க் வந்து முடிச்சிட்டோம், ஈவினிங் முடிஞ்சுது. ஸோ இப்போ செகண்ட் பிரைடோட மஹாலில் இருக்கோம். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11 o'clock ஆகுது. இனிமேல் தான் தூங்கணும் கைஸ். அப்புறம் இப்போ வந்து 11 o'clock ஆகுதுன்னு சொன்னோன்னா, இப்போ வந்து நாங்கள் வந்து தண்ணி வாட்டர் பாட்டில் எடுக்கிறதுக்காக அந்த டைனிங் ஏரியாவுக்கு போயிட்டுருக்கேன். போயிட்டு தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு தூங்கி மார்னிங் வந்து ஏர்லி மார்னிங் ஒரு 2 o'clock மாதிரி எந்திரிக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் 2 o'clock நான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். 2 o'clock மேக்கப் ஸ்டார்ட் பண்ணாமல் என்னால் 4:30 ஒரு பிரைடுக்கு முடிக்க முடியும். தென் 4:30 ஸ்டார்ட் பண்ணால் அந்த பொண்ணுக்கு ஒரு 6:30 நான் முடிச்சிடுவேன். ஸோ 2 கிளைண்ட்டுமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் போயிட்டுருக்கு. ஸோ டைம் எப்படி இருக்குன்னு தெரில, பார்ப்போம் கைஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா கைஸ், எல்லா பிரைட்ஸாலையும் நமக்கு செப்பரேட் ரூம்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு சிலர் நமக்கு அஃபோர்ட் பண்ணி கொடுப்பாங்க, உங்களுக்கு செப்பரேட் ரூம் நீங்கள் அதில் ஸ்டே பண்ணிக்கோங்கன்னு. நிறைய பேர் நல்லா அஃபோர்ட் பண்ணி கொடுக்க முடியாது. ஸோ அவங்க கொடுக்குற பிளேஸில் தான் நம்ம ஸ்டே பண்ணி ஆகணும். ஸோ எல்லா கிளைண்ட்ஸுமே ஏசி ரூம்ஸ் தான் நமக்கு தருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ இருக்கிற ரூமில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம். இதெல்லாம் நான் ஏன் ஷோகேஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எல்லா ஒர்க்லேயுமே ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். எந்த ஒரு ஒர்க்குமே ஈஸியாக நம்மளை உட்கார வச்சு காசு கொடுத்துருவாங்க அப்படின்றது கிடையாது. என்ன சொல்லுவாங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட் தானே நீ போய் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒர்க் பண்ணாலே உனக்கு 15,000 20,000 கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கும். ஸோ இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸையும் தாண்டி தான் நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறோம். ஸோ மேக்கப் டைம்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடத்துல ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம். ஸோ ஒரே இடத்துல படுத்தால் தான் எனக்கெல்லாமே தூக்கம் வரும். ஸோ நம்ம வீட்டிலேயே தூங்கி பழகியிருப்போம். ஸோ இன்னொரு இடத்துல புதுசாக ஒரு பிளேஸில் போனோன்னா கண்டிப்பாக எனக்கெல்லாம் தூக்கம் வராது. ஸோ அந்த ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டயர்டாக இருந்தால் நான் தூங்கிடுவேன். இஃப் இன்கேஸ் தூக்கம் வரல அப்படின்னா அந்த நைட் ஃபுல்லாக என்னால் தூங்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு எந்திரிச்சு ஒர்க் பண்ணுறதே. பிகாஸ் முன்னாடி நான் நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கலை. எப்படி நான் காலைல எந்திரிச்சு நான் ஒர்க் பண்ணுவேன்? 3 மணி நேரம் அப்படின்னா நான் 3 மணி நேரம் நான் நிற்கணும்ல, நான் நின்று தானே அந்த ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி ஏர்லி மார்னிங்கில் 2 o'clock 4 o'clock அந்த மாதிரிலாம் முகூர்த்தம் டைம்ஸில் ஸோ நான் பக்கத்துலேயே ட்ராவல் பண்ணுற மாதிரி புக்கிங்ஸ் எடுத்தேன் அப்படின்னா ஒரு 1 or 2 kilometers ரேடியஸ்க்குள்ளே எனக்கு பிரைட்ஸ் இருக்காங்க அப்படின்னா நான் அந்த டைமில் நான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக எங்கள் வீட்டில் என் தம்பியோ இல்லை யாரோ ஒரு என்னோடய ஸ்டூடெண்ட்ஸோ யாரோ ஒருத்தவங்களோட தான் நான் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுவேன். ஸோ எப்படி இருந்தாலும் நான் ட்ராவல் பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் ட்ராவல் பண்ணும்போது எவ்வளோ சேஃப்டி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றது எனக்கு தான் தெரியும். ஸோ இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி தான் நாங்கள் வந்து ஒரு பிரைடே அட்டென்ட் பண்ணுறோம். எனக்கு இவ்வளோ புக்கிங்ஸ் வருது அப்படின்னா நான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் நான் ஒரு பிகினராக இருக்கும்போது நான் எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டிருக்கேன், நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். ஸோ அதனால தான் எனக்கு இவ்வளோ கிளைண்ட்ஸ் வராங்க. அண்ட் அவங்களோட பிக் டேவை என்ன ட்ரெஸ் பண்ணி என்கிட்ட கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து என்னோட பிக் டேக்கு வந்து என்னை வந்து நீங்கள் ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒரு பிக் டே அது. ஸோ அதை வந்து
அவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணி என்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ அந்த ட்ரஸ்ட்டை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எப்போ நான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணாலும் என்கிட்ட இருக்கும். ஸோ அவங்க வந்து என்னை ட்ரஸ்ட் பண்ணி தான் அவங்க ஃபேஸை வந்து என்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமமான எஃபர்ட் போட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லுக்கை தான் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன் எப்போவுமே. கம்மிங் டு த மேக்கப் ஷாப் 4 o'clockலாம் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரைடை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரைடோட பிளேஸ்லேருந்து செகண்ட் ப்ரைடோட பிளேஸுக்கு வந்து ஒரு 3 to 4 kilometers அந்த ரேடியஸில் தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கு நான் வந்து 2 வீலரில் தான் நானும் என்னோடய ஸ்டூடெண்ட்டுமே ட்ராவல் பண்ணியிருந்தோம். நான் செகண்ட் ப்ரைடை ரீச் ஆன டைம் வந்து ஒரு 4:15 அந்த டைமிங் இருக்கும். ஸோ 4:15க்கு நான் அங்கே போனாலுமே அவங்க வந்து ஒரு 4:30 அந்த மாதிரி தான் என்கிட்ட வந்தாங்க. ஸோ 4:30க்கு தான் நான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு எல்லோரும் கேட்பீங்க, ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஒரு மேக்கப் 2 மேக்கப் அது மாதிரி ஒரே நாளில் 2 மேக்கப் 3 மேக்கப் ஏன் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி இருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்குமே. எனக்கு வர்றது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹிந்து கிளைண்ட்ஸ் தான் எனக்கு மேக்ஸிமம் வருவாங்க. பிகாஸ் நான் இருக்கிற இடத்த சுற்றி மேக்ஸிமம் ஹிந்து பீப்புள்ஸ் தான் இருக்காங்க. முஸ்லீம் பிரைட்ஸ் அண்ட் கிறிஸ்டியன் பிரைட்ஸ் எனக்கு ரேராக தான் வருவாங்க. ஹிந்து வெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முகூர்த்தம் டைம்ஸில் தான் இருக்கும். ஸோ ஒரு வருஷத்துக்கே 60லேருந்து 50, 55, 60 இந்த ரேஞ்சஸில் தான் நமக்கு முகூர்த்தம் டேஸே டோட்டலாக இருக்கும். ஸோ அந்த டேட்ஸ்லேயுமே வளர்பிறை முகூர்த்தம், தேய்பிறை முகூர்த்தம் அப்படின்னு ஒரு பாதி நாள் எப்படி இருந்தாலும் அதில் கட் ஆகிடும். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப கம்மியான முகூர்த்தம் டேட்ஸ் தான் நமக்கு இருக்கும். ஸோ டேட்ஸ் இவ்வளோ கம்மியாக இருக்கனால தான் நான் என்ன பண்ணுவேன்னா, இஃப் இன்கேஸ் என்னால் முடியும், டைமிங் மேனேஜ் பண்ண முடியும், கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க, டைமிங் மேனேஜ் பண்ணால் என்னால் முடியும் அப்படின்னா மட்டும்தான் நான் 2 பிரைட் எடுப்பேன். அப்படி இல்லை 2 பிரைட் 3 பிரைட்னு எடுப்பேன் ப்ரீ ப்ரிப்பரேஷனோட. இஃப் இன்கேஸ் என்னால் முடியாது அப்படின்னு தெரிஞ்சதை நான் கண்டிப்பாக நோ சொல்லிடுவேன். ரிஸ்க் எடுக்க மாட்டேன் கண்டிப்பாக. பிகாஸ் நான் ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்லி நான் ட்ரை பண்ணி அவங்களோட பிக் டேவை நம்ம ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. மேக்கப் ஆர்டிஸ்ட் இல்லாமல் அவங்க கஷ்டப்பட அந்த நிலைமைக்கு கண்டிப்பாக நான் விட மாட்டேன். ஸோ என்னால் முடியும் அப்படின்னா நான் எடுப்பேன், முடியாது அப்படின்னா நான் கண்டிப்பாக எடுக்க மாட்டேன். அவ்வளோதான். டு பி ஃப்ராங்க் சொல்லணும்னா கைஸ், இந்த முகூர்த்தம் அப்போ நான் ஒரு 1 hour கூட நான் தூங்கலை. சத்தியமாக நான் 1 hour கூட ரெஸ்ட் எடுக்கல. அது புது இடம் தான், எனக்கு வந்து அடாப்ட் ஆகாது தான். பட் இருந்தாலும் எனக்கு செம்ம டயர்டு. ஆனாலும் எனக்கு தூங்குறதுக்கு டைமே கிடைக்கல. அண்ட் ஆல்சோ எனக்கு சரியான பேக் பெயின். ஏன்னா நான் வந்து சுத்தமாக தூங்க கிடையாது. ஒரு 2 hours நான் நின்று ஆல்ரெடி மேக்கப் போட்டிருக்கேன். முன்னாடி நாளும் ஒரு 2 hours கிட்ட நின்று நான் மேக்கப் போட்டிருக்கேன். ஸோ தொடர்ந்து 4 to 5 hours நான் நின்று மேக்கப் போட்டிருக்கேன். 1 hour கூட தூங்கலை. அப்போ என்னோடய பாடி ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம், இந்த வீடியோ பத்தாது. ஸோ அவ்வளோ இருக்குது. நான் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் கைஸ். இந்த வீடியோவில் பண்ண இந்த 2 மேக்கப் லுக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கைஸ். அண்ட் என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு இந்த மேக்கப் பிடிக்குதோ பிடிக்கலையோ, என்னோட பிரைடுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதுதான் எனக்கு முக்கியம். See you in the next video. Bye guys.